தத்ரூபமாக மீண்டும் சிலையாய் வந்த பங்காரு அடிகளார் 6 மாதங்களாக பக்தியால் செதுக்கி வழங்கிய முருகன் உடலால் மறைந்தாலும் சிலையாய் தோன்றி உள்ளத்தை நிரப்பும் ஆதி பராசக்தி அடிகளார். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நிறுவனர் ஆன்மீக குரு பங்காரு அடிகளார் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு காலமானார். அவரது உடல் கோவில் வளாகத்தில் சித்தர்கள் முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டு ஜீவ சமாதி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஜீவ சமாதியில் வைப்பதற்காக அவரது திருவுருவ கற்சிலை வடிவமைக்க மாமல்லபுரத்தில் 5 ரதம் பகுதியில் உள்ள ஒரு கற்சிற்ப கலைக்கூடத்தில் கோவில் நிர்வாகம் சார்பில் ஆர்டர் கொடுக்கப்பட்டது. மாமல்லபுரம் அரசினர் சிற்பக்கலை கல்லூரியில் பட்டம் பெற்ற கற்சிற்ப கலைஞர் டிவி முருகன் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பங்காரு அடிகளார் திருவுருவச் சிலையை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டார். முதலில் களிமண்ணில் மாதிரி சிலையை வடிவமைத்த அவர் பிறகு கருங்கல்லில் 3.5 அடி உயரத்தில் பங்காரு அடிகளார் தனது உடலில் உடையை அணிந்து கொண்டு அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் தத்ரூப சிலையாக அழகுற வடிவமைத்துள்ளார். இந்த சிலையை காணும்போது பங்காரு நேரில் ஆசி வழங்குவது போல் கலை நயத்துடன் செதுக்கப்பட்டிருப்பதை காண முடிகிறது. இச்சிலையை பார்வையிட்ட பங்காரு அடிகளாரின் துணைவியார் லட்சுமி பங்காரு அடிகளார் சிலைக்கு கூடை அணிவித்து பூஜை செய்து வழிபட்டார். 100% பணிகள் முடிக்கப்பட்டதால் இன்னும் சில வாரங்களில் மாமல்லபுரத்தில் இருந்து மேல்மருவத்தூருக்கு கொண்டு செல்லப்பட்டு ஜீவ சமாதிக்கு வரும் பக்தர்கள் வழிபாட்டிற்காக அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டைய வச்சிருக்காரு இந்திய அரசியல்வாதி ஒருத்தர். உலகிலேயே விலையுயர்ந்த சட்டை நம்ம இந்தியால தான் இருக்கு, அதுவும் ஒரு அரசியல்வாதி கிட்ட இருக்கு. 4 கிலோ தங்கத்துல சட்டையா? பிரமிப்பை ஏற்படுத்துது இந்த அதிசய சட்டை. அம்பானி அதானிக்கே டஃப் கொடுப்பாரு போலயே அப்படின்னு மிரள வச்சிருக்காரு தன்னுடைய சட்டையால இந்திய அரசியல்வாதி. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் அரசியல்வாதியான பங்கஜ் பரேக் அப்படின்றவரு. மகாராஷ்டிரால செயல்பட்டு வரக்கூடிய சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில இவரு செயல்பட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இவரு ஆடை தொழிற்சாலைகளையும் நடத்திட்டு வராரு. இவர்கிட்ட தான் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க சட்டை இருக்கிறதா கூறப்படுது. கடந்த 2014ஆம் ஆண்டு இவர் முதன்முறையா அந்த சட்டையை அணிஞ்சிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த சட்டை 4.1 கிலோ எடை கொண்ட தங்கத்தால தயார் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த சட்டையினுடைய மதிப்பு 98,35,000 ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இப்போ தங்க விலை அதிகரிச்சிருச்சு, ஆனா அந்த சட்டையுடைய விலை குறையுமா? ஏறதானே செய்யும். இப்போ இந்த சட்டையுடைய விலை 2 கோடி ரூபாயை தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிறந்த நாள், கல்யாண நிகழ்வு, வேற முக்கிய நிகழ்வுகளுக்கு மட்டும் இந்த தங்க சட்டையை இவரு அணிஞ்சிட்டு போறது வழக்கமா. 4 கிலோ அளவிலான தங்கத்துல ஆன கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டைய இவரு அணிஞ்சிட்டு வரத பார்க்கும்போது பயங்கர பிரமிப்பையும் வியப்பையும் ஏற்படுத்துது. இதுதாங்க உலகத்திலேயே விலையுயர்ந்த சட்டை அப்படின்ற பெருமையும் வச்சிருக்கிறதாகவும் கூறப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.